ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். நம்ம திருப்பத்தூர்லேருந்து 12 ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம சைக்கிளில் பெடல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 65வது நாள். இப்போ நாம் எங்கே இருக்கோம், நானும் சரி நம்மளுடைய வாகனமும் சரி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரித்வார். ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ ஹரித்வார் உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இது வந்து நமக்கு வந்து 10வது ஸ்டேட். வேறு லெவல். தமிழ்நாட்டில் ஆரம்பித்த நம்ம பயணம் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பெடல் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னே நிறைய இடத்துல பெடல் பண்ணியிருக்கோம், நிறைய ரைட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம உத்தரகாண்ட் உள்ளே வரவே முடியல. காரணம் என்னான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு சிவன் நம்மளை வந்து கூப்பிடலை, அதனால தான் வர முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரோட்டில் நிறைய டைம் போயிருக்கேன். ஆனால் உத்தரகாண்ட் உள்ளே போக முடியாத சுச்சுவேஷன் நிறைய நேரம் இருந்துருச்சு. பட் இந்த டைம் உள்ளே வந்துட்டோம். ஸோ அடுத்ததாக வந்து இப்போ ஹரித்வாரை நோக்கி போயிட்டோம். அடுத்தது ரிஷிகேஷி, கேதார்நாத் தான் நம்முடைய பயணம். 65 நாள் வெற்றிகரமாக. இன்றைக்கி புதிய மாநிலம், புதிய மக்கள், புதிய கிளைமேட், வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாள் ரொம்ப அருமையாக ஓப்பன் ஆச்சு, அதுதான் பயங்கர ஹாப்பி. ஸோ நம்மளுடைய சைக்கிளும் பார்த்திங்கன்னா இப்போ வரையும் நமக்கு எந்த ஒரு இடையூறும் கொடுக்காம நமக்காக நம்ம கூட என்னுடைய கனவை நோக்கி இந்த சைக்கிள் பயணம் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக தேங்க்ஸ் டு நானி, சிவன். அடுத்தது எனக்கு சப்போர்ட் பண்ணுற, இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், உங்களுக்கும் தான். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. என்ன பேசுறதுன்னு தெரில. ஏன்னா இதுதான் நம்ம ரைடில் ஹையஸ்ட் பாயிண்ட்டாக நம்ம போகிறது. கேதார்நாத் வந்து 7000 ஃபீட். இந்த ரைடில் ஹையஸ்ட்டு லாங் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். இந்த ரைடில் அரவுண்ட் இந்தியா ஃபுல்லாக சுற்றுறதுல லாங்கஸ்ட் ஃபீட்னால் இது தான். ஹரித்வார், ரிஷிகேஷ், கேதார்நாத் தான். ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது, எமோஷ்னலாகவும் இருக்குது. பயங்கர ஹாப்பி. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் பண்ணணும். சின்ன சின்ன சேஞ்சஸ்கள் இருக்கும். லைக் வந்து மக்கள் வித்தியாசமாக இருப்பாங்க, லாங்குவேஜஸ், கிளைமேட்ஸ். வெயிலை பார்க்குறது ரொம்ப அரிதான விஷயமா இருக்கும். வெயில் இருக்குது, பட் வந்து மழை, ஸ்னோ அண்ட் ஸ்னோஃபால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இந்த ஆன்மீக பயணம், சிவன் யாத்திரையில் நீங்களும் இந்த பயணத்தோட கண்டிப்பாக சர்வே பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரைடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த சிவனோட அருளால் நாம் இந்த பயணத்தை வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு பேசுவோம். பயங்கர ஒரு இதுவாக தான் இருக்குது, ஒரு நடுக்கமாகவும் இருக்குது. ஹரித்வார் லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுல நானும் ஒரு ஆள். ஸோ நான் இப்போது அதுவும் சைக்கிளில் வந்திருக்கேன் அப்படின்றது நினச்சி பார்க்காத ஒரு எமோஷன் தான். நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன், நானும் கேதார்நாத் ஒரு டைமாவது போகணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போது நவடேஸ் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நிறைவேற போகுது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷம். கூட அவ்வளோ பேர் இருக்கீங்க, அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ், மறைமுகமான சப்போர்ட்டர்ஸ், தெரிஞ்சு தெரியாத சப்போர்ட்டர்ஸ், பயணம் பண்ணும்போது நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ், ஸ்டே பண்ணுற இடத்துல சப்போர்ட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. கூடவே பயணம் பண்ணுற இந்த வாகனம், ஆக்சுவலி இது சிவனோட வாகனம்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னை அவ்வளோ சேஃபாக, எனக்கு எந்த ஒரு இடையூறும் கொடுக்காம நான் நினச்சதை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது.
ஸோ இது சிவனோட வாகனனே சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். வாங்க இப்போ நம்முடைய புதிய மாநிலம் உத்தரகாண்ட் அதை நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ணலாம். போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி உத்தரகாண்ட் எப்படி வரணும் அண்டு கேதார்நாத் எவ்வளோ நாள் ஓப்பனில் இருக்கும், கோயிலுக்கு எப்படி தரிசனம் பண்ண இந்த வீடியோஸ் எல்லாம் கம்மிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு இங்கே ஏதாவது தெரியணும் இல்லை எப்படி வரணும் எனி டீட்டெயில்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். பை பாய் and see you on next video guys.